நகரத்துல இருந்து தூரமா இருந்த ஒரு காட்டுல சோனா குருவி தன் குழந்தைங்களோட வாழ்ந்து வந்துச்சு. இந்த காட்டுல இருந்த பறவைகள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சோம் அன்பாவும் ஒத்துமையாவும் வாழ்ந்தாங்க. ஒரு நாள் ராணிபுறா கொஞ்சம் மாம்பழங்களை எடுத்துக்கிட்டு சோனா குருவோட வீட்டுக்கு வந்துச்சு. சோனா, இந்த மாம்பழங்களை குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடு. இப்படி சொன்ன ராணிபுறா அதை எடுத்துட்டு வந்த மாம்பழங்களை சோனா குருவி கிட்ட கொடுத்துச்சு. ராணி, இந்த மாம்பழங்களை பார்த்தா நம்ம காட்டுல காய்ச்ச மோரி கருவில. ஆமா சோனா, இது நம்ம காட்டுல காய்ச்ச பழங்கள் இல்ல. நான் நேத்து எங்க அம்மாவோட காட்டுக்கு போயிருந்தேன். இந்த பழங்களை நான் அங்க இருந்து தான் எடுத்துக்கிட்டு வந்தேன். பிறகு அந்த கூடையில உள்ள மாம்பழங்களை எடுத்து பியூட்டியும் கொக்கும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இந்த சமயத்துல சோனா குருவியும் ராணிபுறாவும் அந்த காட்டுல நடந்த சம்பவங்களை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. இவங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க சமயத்துல ஏதோ சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. சோனா, வெளியில ஏதோ சத்தம் கேக்குற மாதிரி இருக்கு. ஆமா, அந்த சத்தம் வெளியில இருந்துதான் வருது. வா, வெளியில போய் இந்த சத்தம் எங்க இருந்து வருதுன்னு பாப்போம். இப்படி பேசிக்கிற சோனா குருவியும் ராணிபுறாவும் வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க. இவங்க வெளியில வந்து பார்த்தப்ப அங்க 2 காங்கள் மரக்கட்டைகளை கொண்டு வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆமா, நீங்க யாரு? எங்க இங்க வரீங்க? நாங்க வேற ஒரு காட்டுல இருந்து இங்க வந்திருக்கோம். இதுக்கப்புறம் இந்த காட்டுலயே தங்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். இந்த காட்டுல தானியங்கள் எங்க கிடைக்கும்னு எங்களுக்கு சொன்னீங்கன்னா எங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும். நாங்க வீட்டை கட்டி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தானியங்களை தேடி போகணும். நீங்க எங்க காட்டுக்கு வந்துட்டீங்க, அதுவும் இல்லாம என் வீட்டுக்கு பக்கத்துல வீடு கட்டிக்கிட்டீங்க. அதனால இன்னைக்கு ராத்திரி உடனே நீங்க எங்க வீட்லயே சாப்பிடலாம். இப்படி சொன்ன சேனா துறவி பிறகு வீட்டுக்குள்ள போய் கிச்சடி தயார் பண்ண ஆரம்பிச்சது. குக்கு, அம்மா கிச்சடி தயார் பண்ண ஆரம்பிச்ச உடனே வாசம் எப்படி வருது பாத்தியா? யார் கிச்சடி பண்ணனாலும் அது நம்ம அம்மா செய்யற கிச்சடி மாதிரி வரவே வராது. பிறகு கொஞ்ச நேரத்துல சோனா குருவி கிச்சடி தயார் பண்ணி முடிச்சது. இந்த நேரத்துல வீட்டை கட்டி முடிச்ச காண்டுக்காவும் கோரிக்காவும் சோனா குருவியோட வீட்டுக்குள்ள வந்தாங்க. சோனா, எங்களுக்கு ரொம்ப பசி எடுத்துருச்சு. அதனாலதான் நீ கூப்பிடறதுக்கு முன்னாடியே நாங்க இங்க வந்துட்டோம். அதனால இன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க 2 பேரும் கிச்சடிய சாப்பிடுங்க. இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு 2 பாத்திரத்துல கிச்சடி எடுத்து கொடுக்க அத அவங்க 2 பேரும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அடாடா சோனா, இந்த மாதிரி ஒரு அருமையான கிச்சடிய நான் எங்கேயுமே சாப்பிட்டதில்ல. ஆமா, வேற ஒரு காட்டுல இருந்து இங்க வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அருமையான இரவு உணவை கொடுத்த உங்களுக்கு ரொம்ப நன்றி. இப்படி சொல்லிட்டு காங்கள் அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. பிறகு கொஞ்ச நேரத்துல சோனா குருவும் அதோட 2 குழந்தைங்களும் கிச்சடியை எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. கிச்சடிய சாப்பிட்டு முடிச்ச 3 பேரும் பிறகு தங்களோட கூட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. அப்ப பாதி ராத்திரி ஆச்சு. இந்த சமயத்துல பயங்கரமா மியூசிக் சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. அந்த மியூசிக் சத்தத்தை கேட்ட எல்லாரும் எந்திரிச்சு உட்காந்துட்டாங்க. அம்மா, இது என்னம்மா சத்தம்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. குழந்தைங்களா, இந்த சத்தத்தை கேட்டு நீங்க பயப்படாதீங்க, படுத்து தூங்குங்க. அம்மா, இந்த சத்தம் எங்க இருந்துமா வருது? நம்ம வீட்டுக்கும் பக்கத்துல ஏதாவது கல்யாணம் நடக்குதா? நம்மள ஏமா அந்த கல்யாணத்துக்கு கூப்பிடல? குழந்தைங்களா, நம்ம காட்டுல எந்த கல்யாணமும் நடக்கல, நீங்க வீட்லயே இருங்க. நான் இந்த சத்தம் எங்க இருந்து வருதுன்னு நான் போய் பார்த்துட்டு வரேன். இப்படி சோனா குருவி பிறகு வீட்டை விட்டு வெளியில போச்சு. இப்படி வீட்டை விட்டு வெளியில வந்த சோனா குருவி அந்த சத்தம் காங்களோட வீட்டுல இருந்துதான் வருதுன்னு கண்டுபிடிச்சிருச்சு. உடனே சோனா குருவி காங்களோட வீட்டு கதவை தட்ட ஆரம்பிச்சு. அந்த காங்கள் 2 பேரும் சவுண்ட் அதிகமா வச்சுட்டு அந்த இசைக்கு ஏத்த மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு சோனா குருவி வாசல் கதவை தட்டின சத்தம் காதுல விழவே இல்லை. காங்களோட வீட்டுல இருந்து வந்த மியூசிக் சத்தம் அந்த காதுல ரொம்ப தூரம் வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்தது. அதனால தூங்கிட்டு இருந்த நிறைய பறவைகள் எழுந்திரிச்சு உட்கார்ந்துட்டாங்க. என்ன மியூசிக் இது? எங்க இருந்து வருது? இந்த மியூசிக்கால என்னோட தூக்கமே கெட்டு போச்சு. வால்யூம் இவ்வளவு அதிகமா வச்சது யாரு? மியூசிக் கேக்குறவங்க கண்டிப்பா அவங்க ஒரு பைத்தியமா தான் இருக்கணும். ஓடி விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இருந்தாலும் சோனா குருவியோட குழந்தைய தூங்கிக்கிட்டே இருந்தாங்க. குக்கு, பியூட்டி, பொழுது விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகுது, ஆனா நீங்க இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. சோனா குருவி இப்படி எழுப்பி விட்டாலும் குழந்தைகள் 2 பேரும் எழுந்திருக்காம தூங்கிக்கிட்டே இருந்தாங்க. ராத்திரி 3 நேரம் தூங்காம இருந்தாங்க. குழந்தைங்க விரிஞ்சு தூங்கிட்டு இருக்காங்க. இதனால இன்னைக்கு எங்க ஸ்கூலுக்கும் போக முடியாது. இப்படி நினைச்ச சோனா குருவி குழந்தைங்க அப்படியே தூங்கிட்டு வீட்டை விட்டு வெளியில பறந்து போச்சு. இப்படி பறந்து போன சோனா குருவி பதில ஒரு இடத்துல ரீதாக்கினிய சந்திச்சது. சோனா,
ராத்திரி பூரா நம்ம காட்டுல மியூசிக் சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதனால என்னால சரியா தூங்கவே முடியல. ஆனா அந்த சத்தம் எங்க இருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ரீட்டா, அந்த சத்தம் வேற எங்க இருந்தும் வரல. நம்ம காட்டுக்கு புதுசா வந்திருக்காங்க. அவங்க வீட்டுல இருந்துதான் வந்துச்சு. நான் உங்க வீட்டுக்கு போய் ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்கலாம்னு நினைச்சு வாசல் கதவை தட்டினேன். ஆனா அவங்க கதவை திறக்கவே இல்லை. இந்த சமயத்துல சாகப்புறம் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருச்சு. பிறகு இந்த 3 பேரும் சேர்ந்து அந்த விஷயத்தை பத்தி கொஞ்ச நாள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரி வாங்க, நாம எல்லாரும் காகங்களை போய் பார்த்து இத பத்தி சொல்லிட்டு வருவோம். பிறகு எல்லா பறவையும் சேர்ந்து காவலோட வீட்டை நோக்கி பகம் போவாங்க. இங்க பாருங்க காலன்னா, இந்த பாட்டு கேட்கணுமா உங்களுக்கு மட்டும் கேக்குற மாதிரி சவுண்ட் வச்சு பாட்டு கேளுங்க. உங்களால மத்தவங்களுக்கு தொந்தரவு ஏற்படாம பாத்துக்கோங்க. இங்க பாருங்க, இது எங்க வீடு. எங்க வீட்டுல நாங்க எப்படி வேணாலும் சவுண்ட் வச்சு மியூசிக் கேட்போம், டான்ஸ் ஆடுவோம். எங்களை இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்ற அதிகாரம் இங்க யாருக்கும் இல்ல. காலு, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, உங்க வீட்ல இருந்து வந்த சத்தத்தால நேத்து ராத்திரி இந்த காட்டுல யாருமே தூங்கல. உங்களுக்கு தூக்கம் வரலன்னா அதுக்காக நாங்க என்ன பண்ண முடியும்? தொடர்ந்து இதே மாதிரி தூக்கம் வராம இருந்தா போய் டாக்டரை பாருங்க. அதை விட்டுட்டு எங்களுக்கு அட்வைஸ் பண்ண எங்க வீட்டுக்கு வராதீங்க. காவலோட இந்த பேச்சை கேட்ட மேட்ச பாருங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாம இங்க வந்து கலந்து போயிட்டாங்க. வழக்கம் போல காவல் மறுபடியும் வாயில அதிகமா வச்சு மியூசிக் போட்டாங்க. பிறகு அந்த இசைக்கு ஏற்ற மாதிரி டான்ஸும் ஆட ஆரம்பிச்சாங்க. அம்மா, எங்களால படிக்கவே முடியல. இந்த மியூசிக் சத்தம் எங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அம்மா, இந்த பாடத்தை படிச்சுக்கிட்டு போகலன்னா நாளைக்கு டீச்சர் எங்களை அடிப்பாங்க. இந்த மாதிரி அந்த காட்டுல உள்ள எல்லா பறவைகளும் காம்பல் வீட்டுல இருந்து வர மியூசிக் சத்தத்தால ரொம்பவும் டிஸ்டர்ப் ஆனாங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. நாட்கள் ஏறினாங்க. தாங்கள் தன்னுடைய பழக்கத்தை மாற்றவே இல்லை. வழக்கம் போல அதிக சபத்தோட ஹோஸ்ட் வச்சு அவங்க மனசு போனபடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. காங்கள் இப்படி நடந்துகிட்டதால மனசு எடுத்து போன எல்லா பறவையும் அந்த காட்டை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டாங்க. நண்பர்களே, இப்ப மழைக்காலம் வருது. மழைக்காலத்துல நம்ம காட்டுல அடிக்கடி வெள்ளம் வந்து ரொம்ப நஷ்டத்தை உண்டாக்கும். அதுவும் இல்லாம இந்த காங்களுடைய தொல்லை வேற தாங்கல. அதனால நம்ம ஒரு 3 மாசத்துக்கு இந்த காட்டை விட்டுட்டு பக்கத்து காட்டு போகலாம்னு தோணுது. ஆமா, அதுதான் நல்லது. அந்த 3 மாசத்துக்காவது இந்த காகங்களோட தொல்லை இல்லாம இருக்கலாம். சரி, எல்லாரும் போய் அவங்களுக்கு தேவையான பொருட்களை மட்டும் எடுத்துக்கிட்டு வாங்க. நாம எல்லாரும் இப்பவே இந்த காட்டை விட்டு கிளம்புவோம். இப்படி பேசிக்கிட்ட பறவைகளையும் பிறகு தன்னுடைய மூட்டையை தூக்கிட்டு அந்த காட்டை விட்டு பறந்து போனாங்க. இப்படி வேற காட்டுக்கு போன பிறகு உங்களுக்காக தனித்தனியா நேர்வான வீடுகளை கட்டிக்கிட்டாங்க. ஆனா காண்கள் 2 பேரும் எதை பத்தியும் கவலைப்படாம அவங்களுக்கு அவங்க டான்ஸ் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் ராத்திரி அந்த காட்டுல பயங்கரமான சத்தத்தோட இடி இடிச்சு முன்னும் மேலும் போய் ஆரம்பிச்சது. ஆனா அந்த சமயம் காவல் 2 பேரும் வழக்கம் போல அதிகமான சத்தத்துல மியூசிக்க வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா வீட்டுக்கு வரல நிலைமை ரொம்ப மோசமாக சொல்லுது. ரொம்பவும் பயங்கரமான மழை பெய்யதால இந்த காட்டுல பயம் வர ஆரம்பிச்சது. ஆனா காவலுக்கு இத பத்தி எதுவுமே தெரியல. இன்னும் சொல்ல போனா வெளியில மழை பெய்யற விஷயம் கூட அவங்களுக்கு தெரியாது. பிறகு கொஞ்சம் வெள்ளம் அதிகமா வந்து காவல் எங்க வீட்டை அப்படியே அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. காங்கள் 2 பேரும் வீடு எரிஞ்சுவாங்க. அந்த இடிப்பாட்டு வெளியில சிக்கி வெள்ளக்கிற சத்தம் போட்டுக்கிட்டே போனாங்க. எங்களை காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க. இங்க யாருமே இல்லையா? எங்களை காப்பாத்துங்க. ஆனா அந்த காட்டுல இப்ப எந்த தனியும் இல்லாதால காங்களை காப்பாற்றவும் யாரும் இல்ல. தப்பிச்சு வர வழி தெரியாத காங்கள் 2 பேரும் அந்த வெள்ளத்துல மாட்டிக்கிட்டு கடைசியா தங்களோட உயிரையே விட்டுட்டாங்க. மத்தவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்காம எல்லாருக்கும் தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்த காங்கம் இப்ப இந்த உலகத்துல உயிரோட இல்லை. காடுக்காகவும் ஒரு நாள் உணவு தேடி காணில இருந்து பறந்து போய்கிட்டே இருந்தாங்க. இப்படி ரொம்ப தூரம் பறந்து போனதுக்கு அப்புறம் 2 பேருமே ரொம்பவும் களைச்சு போயிட்டாங்க. அந்த சமயம் இருட்டு வேற ஆரம்பிச்சது. தொடர்ந்து பறக்க முடியாதால சோனாக்குருவியும் காலுக்காகவும் ஒரு மரத்தடியில ஓய்வெடுக்கிறதுக்காக உட்கார்ந்தாங்க. சோனா, நான் ரொம்பவும் களைச்சு போயிருக்கேன். இதுக்கப்புறம் நான் ஏதாவது சாப்பிட்டாதான் என்னால இங்க இருந்து பறக்க முடியும். காலண்ணா, இது வரைக்கும் நமக்கு உணவு கிடைக்கல. இப்ப ராத்திரி வேற ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நமக்கு உணவு கிடைக்கும்னு தோணல. இன்னைக்கு அநேகமா பட்னியாதான் படுக்கணும்னு நினைக்கிறேன்.
சோனா, என்னால அது முடியாது. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து சாப்பிடாம நான் படுத்ததே கிடையாது. அப்படி படுத்தாலும் எனக்கு தூக்கம் வராது. இப்படி சோனா குருவியும் காலுக்காகவும் பேசிக்கிட்டு இருக்காத அங்க இருந்த மரம் கேட்டுக்கிட்டே இருந்தது. பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மரம் அவங்க கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சது. ஆமா, நீங்க 2 பேரும் பசியா இருக்கீங்களா? உங்களுக்கு உணவு தேவைப்படுதா? ஆமா மரண்ணா, நான் ரொம்ப பசியா இருக்கும். காலையில இருந்து உணவு தேடுறோம், ஆனா எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. உணவு எங்க கிடைக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படி தெரிஞ்சா சீக்கிரமா எங்களுக்கு சொல்லுங்க. இந்த பகுதியில உங்களுக்கு உணவு எங்கேயுமே கிடைக்காது. நான் நினைச்சா உங்களுக்கு உணவு கொடுக்க முடியும். ஏன்னா நான் ஒரு மந்திர மரம். உங்களுக்கு என்ன தேவைன்னு என்கிட்ட கேட்டு வாங்கிக்கிங்க. ஆனா உங்களோட ஒரு ஆசையை மட்டும்தான் என்னால நிறைவேற்ற முடியும். என்ன வேணும்னு யோசிச்சு சீக்கிரமா சொல்லுங்க, நான் கொடுக்க தயாரா இருக்கேன். எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. என்ன கேக்குறதுன்னு கலந்து பேசி நாங்க ஒரு முடிவு எடுக்கணும். சோனா, கொஞ்சம் அந்த பக்கம் வா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். இப்படி சொன்ன காலுக்காகவும் பிறகு சோனா குருவி அழைச்சுக்கிட்டு கொஞ்ச தூரம் தள்ளி போச்சு. சோனா, நீ அந்த மரத்துக்கிட்ட என்ன கேட்க போற? காலண்ணா, நான் எப்போதும் பழங்களை தரக்கூடிய ஒரு செடியை கேட்கலான்னு இருக்கேன். சோனா, நானும் அதையே தான் கேட்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நாம கேக்குற அந்த செடி நமக்கு பழங்களை கொடுக்க எவ்வளவு நாள் ஆகும்னு தெரியல. ஆனா நமக்கு இப்பவே உணவு தேவைப்படுது. உணவு சாப்பிடலன்னா நம்மளால இங்க இருந்து பறந்து போகவே முடியாது. ஆமா காலண்ணா, நீங்க சொல்றது சரிதான். இப்ப சாப்பிடுறதுக்கும் நமக்கு ஏதாவது தேவைதான். இப்ப நம்ம என்ன பண்றது? இங்க பாரு சோனா, நீ அந்த மரத்துக்கிட்ட இப்ப சாப்பிட தேவையான பழங்களை கேளு. நான் எப்போதும் பழங்களை தரக்கூடிய ஒரு செடியை கேக்குறேன். உனக்கு கொடுக்கற பழங்களை நாம இப்ப சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புவோம். அந்த மரம் கொடுக்கற செடியை வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போய் அங்க நட்டு வச்சு அது மரமாகி அதுல பழங்கள் பழுக்கும் போது அந்த பழங்களையும் நாம 2 பேரும் ஆளுக்கு பாதியா எடுத்துப்போம். காலண்ணா, நீங்க சொல்றதுதான் சரி. நாம இப்படி செஞ்சா நமக்கு இப்ப உள்ள பசியும் தீரும். எதிர்காலத்துல நமக்கு உணவுக்கும் பிரச்சனை இருக்காது. இப்படி பேசிக்கிட்டே இவங்க 2 பேரும் மறுபடியும் அந்த மரத்துக்கிட்ட வந்தாங்க. மரண்ணா, எனக்கு சாப்பிட நிறைய பழங்களை கொடுங்க. உடனே அந்த மந்திர மரம் நிறைய பழங்களை வர வச்சு சோனா குருவிக்கு கொடுத்தது. எனக்கு மாமரமா வளரக்கூடிய ஒரு செடியை கொடுங்க. அந்த செடி வளர்ந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு எப்பவும் அந்த மரம் மாம்பழங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். காலுக்காகவும் இப்படி சொன்ன உடனே அந்த மந்திர மரம் ஒரு சின்னதா ஒரு செடியை கொடுத்தது. காலண்ணா, வாங்க நம்ம சீக்கிரமா இந்த பழங்களை சாப்பிட்டுட்டு அந்த செடியை எடுத்துட்டு நம்ம காட்டுக்கு போவோம். இப்படி பேசிக்கிட்ட சோனா குருவியும் காலுக்காகவும் அந்த பழங்களை வயிறு முட்டை சாப்பிட்டாங்க. பிறகு அந்த மரம் கொடுத்த செடியை எடுத்துக்கிட்டு தங்களுடைய காட்டுக்கு பறந்து போனாங்க. இப்படி பறந்து போனவங்க தங்களுடைய காட்டுக்கு போய் சேர்ந்தப்ப மறுநாள் பொழுது விடிஞ்சிருச்சு. காலுஜி, ராத்திரி எல்லாம் எங்க போனீங்க? நீங்க உணவு எடுத்துக்கிட்டு வருவீங்கன்னு நான் எவ்வளவு நேரம் எதிர்பார்த்துக்கிட்டே வாசல்ல உட்கார்ந்து இருந்தேன் தெரியுமா? கடைசியா பட்னியாவே படுத்து தூங்கிட்டேன். உணவு எடுத்துக்கிட்டு வரேன்னு போன நீங்க என்ன ஒரு செடியை எடுத்துக்கிட்டு வந்திருக்கீங்க? கோரி அக்கா, நாங்க சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இது சாதாரண செடி கிடையாது, மந்திர செடி. இந்த செடி மரமா வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த மரத்துல நமக்கு தேவையான மாம்பழங்கள் எப்பவும் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். பிறகு எல்லாரும் சேர்ந்து நிலத்துல சின்னதா ஒரு குழிய தோண்டி அதுல அந்த செடியை நட்டு வச்சாங்க. இப்படி நட்டு வச்ச செடிய இவங்க 3 பேரும் பாத்துக்கிட்டு இருக்க அந்த செடி திடீர்னு ஒரு பெரிய மரமா வளர்ந்துருச்சு. சோனா, நாம எடுத்துக்கிட்டு வந்த மந்திர செடி உடனே மரமா வளர்ந்துருச்சு. அதுல மாம்பழங்களும் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமா காலண்ணா, இதுக்கப்புறம் நம்ம உணவுக்கு பழையபடி கஷ்டப்பட வேண்டியதில்ல. நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்க போகுது. காலுஜி, நேத்து நைட்டு சாப்பிடாம படுத்துட்டேன். அதனால எனக்கு ரொம்ப பசிக்குது. இப்படி சொன்ன கோரிக்காகவும் மாமரத்துல பழுத்திருந்த ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டு பார்த்தது. ஆஹா, என்ன ருசி, என்ன ருசி! காலுஜி, இப்படி ஒரு மாம்பழத்தை யாருமே சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு ருசி. அப்புறம் காலுஜி, இந்த அதிசய மாமரம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? கோரிக்காக இப்படி கேட்ட உடனே காலுக்காக நடந்தது எல்லாத்தையும் சொல்லுச்சு. அந்த மரம் எங்களை பார்த்து தேவையானதை கேட்க சொல்லிச்சு. சோனா குருவி உடனே சாப்பிடறதுக்கான பழங்களை கேட்டுச்சு. ஆனா நான் அப்படி கேட்கல. பழங்களை எப்பவும் கொடுக்கக்கூடிய செடியை கேட்டு வாங்கிக்கிட்டேன். காலுஜி, நீங்க உங்க வாழ்க்கையில இன்னைக்குதான் புத்திசாலித்தனமா ஒரு காரியம் பண்ணிருக்கீங்க. சோனா மாதிரி முட்டாள்தனமா சாப்பிடறதுக்கு பழங்களை கேட்காம காலங்காலமா நமக்கு உபயோகப்படுற மாதிரி ஒரு செடியை கேட்டு வாங்கியிருக்கீங்க. கோரி அக்கா, நீங்க சொல்றது தப்பு. இந்த மரத்துல எனக்கும் சரி பாதி பங்கு இருக்கு. என்ன உடனே சாப்பிடுற மாதிரி பழங்களை கேட்க சொன்னதே காலண்ணா தான்.
காணண்ணா, என்ன பேசாம நிக்கிறீங்க? என்ன நடந்ததுன்னு தெளிவா சொல்லுங்க. இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு சோனா? நீ இப்ப ஆத்திரப்பட்டு என்ன பண்றது? அந்த மரத்துக்கிட்ட கேட்கும் போதே என்ன மாதிரி யோசிச்சு புத்திசாலித்தனமா கேட்டிருக்கணும். சரி, அதை விடு. இதுக்கப்புறம் உனக்கு என்னைக்காவது இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா அப்பவாவது புத்திசாலித்தனமா நடந்துக்க. காணண்ணா, நீங்க பண்றது பெரிய தப்பு, நம்பிக்கை துரோகம். இங்க பாரு சோனா, அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்படுறத முதல்ல நிறுத்து. காலேஜி, இதனாலதான் நான் உங்ககிட்ட எப்பவும் சொல்லுவேன், உணவு தேட தனியா போங்கன்னு. இந்த சோனா குருவி கூட சேர்ந்து போனதால இப்ப இந்த மரத்துல சோனா குருவியும் உரிமை கொண்டாடுது. கோரி, நீ ஏன் இந்த சோனா குருவி கூட தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? சோனா குருவிக்கு எந்த வேலையும் இல்ல, ஆனா நமக்கு நிறைய வேலை இருக்கு. ஆமா காலேஜி, இந்த மரத்துல உள்ள பழங்களை எல்லாம் பறிச்சு ஒரு கூடையில எடுத்துக்கிட்டு போய் இந்த காடு பூரா வியாபாரம் பண்ணணும். நிறைய பணம் சம்பாதிக்கணும், சந்தோஷமா வாழணும். காணண்ணா, கோரியக்கா, நீங்க 2 பேரும் ரொம்ப கெட்டவங்க, பேராசை பிடிச்சவங்கன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு. நீங்க 2 பேரும் சேர்ந்து இப்ப பெரிய தவறு பண்றீங்க. இதுக்கான தண்டனைய நீங்க கண்டிப்பா இன்னைக்கு இல்லாட்டியும் என்னைக்காவது ஒரு நாள் அனுபவிப்பீங்க. இப்படி சொன்ன சோனா குருவி அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு பறந்து போச்சு. ஆனா காலுக்காகவும் ஒரிக்காகவும் சோனா குருவியை பத்தி கவலைப்படாம ஒரு கூடையில மாம்பழங்களை எடுத்துட்டு போய் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. அம்மா, எனக்கு இந்த காஞ்சி போன தானியங்களை சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போயிடுச்சு. காலு அங்களோட வீட்டு தோட்டத்துல ஒரு மாமரம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதுல நிறைய இனிப்பான பழங்கள் இருக்காம். அந்த மரத்துல இருந்து ஒரு மாம்பழத்தை எடுத்துக்கிட்டு வாங்க. பியூட்டி, அந்த காங்கள் ரொம்பவும் கெட்ட எண்ணம் கொண்டவங்க, என்னை ஏமாத்தினவங்க. அதனால அவங்க கிட்ட கேட்டு வாங்கி நம்ம எதையும் சாப்பிடக்கூடாது. நீ கவலைப்படாம இரு, இன்னைக்கு கண்டிப்பா அம்மா உனக்காக பழங்களை கொண்டு வர முயற்சி பண்றேன். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு உணவு இடத்துக்காக பறந்து போச்சு. இப்படி ரொம்ப தூரம் பறந்து போன சோனா குருவி உடல் களைச்சு போனதால ஓய்வெடுக்க ஒரு இடத்துல உட்கார்ந்தது. சோனா குருவி இப்படி ஓய்வெடுக்க உட்கார்ந்த இடத்துலதான் அந்த மந்திர மரமும் இருந்தது. குருவி, நீ எதுக்காக மறுபடியும் என்கிட்ட வந்த? உன்னோட ஒரு ஆசையை மட்டும்தான் என்னால நிறைவேற்ற முடியும். உன்னோட ஆசையை நான் ஏற்கனவே நிறைவேற்றி வச்சுட்டேன். மரண்ணா, நீங்க ஒரு தடவை தான் ஆசையை நிறைவேற்றி வைப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் இப்போ உங்களை பார்க்க வரல, உணவு தேடி வந்தேன். எங்கேயும் உணவு கிடைக்காததால இவ்வளவு தூரம் வர வேண்டியாயிடுச்சு. என்னது, உணவு தேட வந்தியா? நான் தான் உன் நண்பனான காகத்துக்கிட்ட எப்பவும் பழங்களை தரக்கூடிய மரத்தை கொடுத்திருந்தானே, அந்த மரம் என்ன ஆச்சு? அந்த மரம் இப்படி கேட்ட உடனே சோனா குருவி அந்த காகங்கள் 2 பேரும் சேர்ந்து தன்னை ஏமாத்தினதை பத்தி அந்த மரத்துக்கிட்ட அழுதுகிட்டே சொல்லுச்சு. அந்த காகங்கள் இவ்வளவு மோசமானவங்களா? இருக்கட்டும் இருக்கட்டும், சமயம் வர்றப்ப அவங்கள கவனிச்சுக்கிறேன். இந்த செடியை நீ எடுத்துக்கிட்டு போய் உன்னோட வீட்டு வாசல்ல நட்டு வை. மரண்ணா, நீங்க எங்களோட ஒரு ஆசையை மட்டும்தான் பூர்த்தி பண்ணுவேன்னு சொன்னீங்க. இப்ப எப்படி எனக்கு இன்னொரு செடியையும் கொடுத்திருக்கீங்க? குருவி, இந்த செடிய நீ கேட்டு நான் கொடுக்கல, என்னோட விருப்பப்படி நானா கொடுத்தது. எனக்கு பிடிச்ச மாதிரி நல்ல உள்ளம் கொண்டவங்களுக்கு நான் எவ்வளவு வேணாலும் உதவி செய்வேன். மரண்ணா, எனக்கு இந்த உதவி செஞ்ச உங்களுக்கு ரொம்ப நன்றி. வீட்டுல என்னுடைய பொண்ணு பசியில இருப்பா, நான் உடனே போய் ஆகணும். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு அந்த செடியை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. தன்னோட வீட்டு வாசல்ல சின்னதா ஒரு குழிய தோண்டி சோனா குருவி அந்த செடியை அங்க நட்டு வச்சது. அந்த செடியை நட்டு வச்ச கொஞ்ச நேரத்துல அந்த செடி பெரிய மரமா வளர ஆரம்பிச்சது. இப்படி வளர்ந்தது மட்டும் இல்ல, அந்த செடியில விதவிதமான பழங்கள் காய்ச்சி தொங்க ஆரம்பிச்சது. இத பார்த்துட்டு சோனா குருவியும் பியூட்டியும் ரொம்ப சந்தோஷமானாங்க. பிறகு அந்த மரத்துல தங்களுக்கு விருப்பமான பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் அந்த காகங்கள் கிட்ட வழக்கமா மாம்பழங்களை வாங்கிட்டு போற கழுகு வந்தது. காகங்களே, என்னோட பையனுக்கு நாளைக்கு கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு வரவங்க எல்லாருக்கும் மாம்பழங்களை கொடுக்க ஆசைப்படுறேன். அதனால எனக்கு 200 மாம்பழங்கள் தேவைப்படுது. அப்புறம் அந்த மாம்பழங்கள் நல்ல சுவையா இருக்கணும். கழுகக்கா, நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. நல்ல ருசியான மாம்பழங்களை செலக்ட் பண்ணி உங்க வீட்டுக்கு நாங்க அனுப்பி வைக்கிறோம். பிறகு மறுநாள் கழுகு வீட்டுல நடந்த கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாருக்கும் காகங்கள் கொடுத்த மாம்பழத்தை சாப்பிட கொடுத்தாங்க. காகங்களோட கெட்ட எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்ட அந்த அதிசய மரம் காகங்களோட மாமரத்துல இருந்த எல்லா மாம்பழங்களையும் கசப்பு சுவையுடையதான் மாத்தி இருந்தது. இத பத்தி தெரியாத காகங்கள் கழுகக்கா வீட்டு கல்யாணத்துக்கு அந்த கசப்பு மாம்பழத்தை தான் அனுப்பி வச்சிருந்தாங்க. என்ன இது, மாம்பழம் இவ்வளவு கசப்பா இருக்கு? கழுகு வீட்டு விருந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைச்சு வந்தேன்.
நானும் அப்படிதான் நினைச்சு வந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்தா ரொம்ப கேவலமா இருக்கு. இப்படி விருந்துக்கு வந்தவங்க எல்லாரும் கழுகு பத்தி கேவலமா பேச கழுகுக்கு காங்கல் மேல கோபமா வந்தது. இப்படி கோபம் வந்த கழுகு காங்கல் வீட்டுக்கு போய் காங்கல் மேல பாஞ்சு அடிக்க ஆரம்பிச்சது. கழுகக்கா கழுகக்கா, எங்களை எதுக்காக அடிக்கிறீங்க? கழுகக்கா எங்களை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா எதுக்காக அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அடிங்க. ஏய் காகங்களே, என் பையனோட கல்யாண விருந்துல கொடுக்க வேண்டிய மாம்பழம்னு சொல்லியும் கசப்பான மாம்பழங்களை அனுப்பி வச்சவங்கள இன்னும் அடிச்சு துவைக்கணும் போல இருக்கு. இப்படி சொல்லிட்டு கழுகு அங்கிருந்து பறந்து போனதும் காகங்கள் 2 பேரும் தங்களுடைய மாமரத்துக்கு போய் மாம்பழங்களை சாப்பிட்டு பார்த்தாங்க. ஆமா, நம்ம மாம்பழங்கள் கசப்பா மாறிடுச்சு. இதுக்கு என்ன காரணம்னு தெரியல. அப்படியா கோரி? அப்படின்னா இது வரைக்கும் சந்தோஷமா போய்கிட்டு இருந்த நம்ம வாழ்க்கைக்கு சடன் பிரேக் போட்டது யாரா இருக்கும்? அது வேற யாரும் இல்ல காகங்களே, உங்களோட கெட்ட எண்ணம் தான் உங்களோட சந்தோஷத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சது. நீங்க எனக்கு செஞ்ச துரோகம் தெரிஞ்சு போன அந்த அதிசய மரம் உங்க மரத்துல உள்ள மாம்பழங்களை எல்லாம் கசப்பு சுவை உள்ளதா மாறிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த மாம்பழங்களை உங்களால பணத்துக்கு விற்க முடியாது. அது மட்டும் இல்ல, பசிக்கு நீங்க கூட ஒரு மாம்பழத்தை பறிச்சு சாப்பிட முடியாது. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. சோனா குருவி இப்பெல்லாம் தன்னோட மரத்துல இருந்த பழங்களை பறிச்சு பசியா இருந்த ஏழை பறவைங்களுக்கு இலவசமும் கொடுக்க ஆரம்பிச்சது. இதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு மரத்து மேல பசியோடு உட்கார்ந்திருந்த காங்கள் 2 பேரும் அழ ஆரம்பிச்சாங்க. அழுஜி, எனக்கு ரொம்ப பசிக்குது. கோரி, நம்ம 2 பேருக்கும் பேராசை மட்டும் வரலன்னா பசிக்கிறப்பெல்லாம் பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம், சந்தோஷமா வாழ்ந்திருப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு நல்ல நேரம் வரும்போது கூடவே பேராசையும் சேர்ந்தே வரும். நாம தொடர்ந்து சந்தோஷமா வாழ ஆசைப்பட்டா நம்ம மனசுல பேராசைக்கு இடம் கொடுக்காம மத்தவங்களுக்கு உதவி செஞ்சு வாழ ஆரம்பிக்கணும்.